வெண்பூசணி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பூசணியை முதல்ல தோல் இல்லாமல் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வாணலில் கொஞ்சமாக நெய் சேர்த்து துருவி வச்சுருக்க வெண்பூசணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அது வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எந்த கப்பால் வெண்பூசணி எடுத்தீங்களோ அதே கப்பால் நீங்கள் சர்க்கரையை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் வெண்பூசணிக்கு 1 கப் சர்க்கரை போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெண்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட பம்ப்கின் சீட்ஸ் இருந்ததுனால நான் அதையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.